Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரேடர். இன்றைக்கி நம்ம இந்த வாரத்துக்கான கைடன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ், யூனிவர்ஸோட கைடன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் பார்க்க போகிறோம். இதில் நான் 2 பைல் வச்சுருக்கேன். இந்த ஏஞ்சல் கார்டு பைல் 1, இது பைல் 2. ஓகேவா? பைல் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் கண்களை மூடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிக்கோங்க. எந்த பைல் சூஸ் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் அந்த பைலை சூஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். சரியா? வாங்க இப்போ நம்ம பைல் 1 பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் எப்படி அமையப்போகிறது, உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, சவால்கள் என்ன, யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். சரியா? இதில் நான் கொடுக்குற ஒவ்வொரு மெசேஜஸ், இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே ஒருத்தருக்கே பொருந்தி இருக்கலாம். ஏன்னா அவங்க எல்லா சுச்சுவேஷன்லேயும் லேக் ஆகிருப்பீங்க. ஒரு சிலருக்கு ஒவ்வொரு சுச்சுவேஷனில் இருப்பீங்க. அந்த ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு நான் என்ன கைடன்ஸ் கொடுக்குறேனோ அது உங்களுக்கானது. ஓகேவா? ஃபைனான்ஷியல் லாஸ் ஆயிருக்கு கைஸ். உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஃபைனான்ஷியலாக ரொம்ப உங்களோட உறவுகள் மூலமாக நிறைய லாஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு உங்களோட ஓன் ஸ்டாண்டிங்கில் நீங்கள் உங்களை ஷைன் பண்ணிக்காத அளவுக்கு பேர்டன் கொடுத்துருக்காங்க. அதுதான் காமிக்குது. அந்த ஸ்ட்ரெஸ், அந்த ஃபெயிலியர்ஸ் நிறைய உங்களை பாதிச்சிருக்கு. ஓகேவா? கண்டிப்பாக இந்த சூழ்நிலை மாறும். இந்த வாரம் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. மேபி இந்த பிரச்சனைக்கு ஒரு சிலர் ஒரு மஸ்குலர் எனர்ஜி கூட உங்களோட இதுக்கு காரணமாக இருக்காங்க. கொஞ்சம் நல்ல வெல் செட்டில்டான ஒரு மஸ்குலர் எனர்ஜி இந்த பிரச்சனைக்கு ரொம்ப உங்களை காயப்படுத்தியிருக்காங்க, உங்களை ஏமாற்றிருக்காங்க. ஓகே, பட் இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வாரத்தில் மாறி வரும். ஓகேங்களா? உங்களுக்கான ஒரு பெட்டர் ஃப்யூச்சர், நியூ பிகினிங்ஸ் இருக்குது. கவலைப்படாதீங்க. ஓகே, ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் பைல் 1 சூஸ் பண்ணவங்க மணி ரிலேட்டடுக்காக தான் நிறைய விஷயங்கள் நீங்கள் இதாக இருக்கீங்க. ஆக்சுவலி மணி இன்கம் இருக்குது. அது ஒரு தேர்ட் பார்ட்டி உங்களை ரொம்ப உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லாமல் உங்களை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மணி எனர்ஜி பற்றி நீங்கள் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் எல்லாம் அகெயின்ஸ்டாக நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு உங்கள்கிட்ட அந்த விஷயங்கள் ஏன் அப்படி இருக்குன்னா, உங்களோட மணி எனர்ஜி டைட்டாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த தேர்ட் பார்ட்டி. ஓகேவா? அந்த தேர்ட் பார்ட்டி யாருன்னு பார்த்து அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் விலகிருங்க. அதுலேருந்து வெளில வாங்க இந்த வாரம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலர் நீங்கள் பேலன்சிங்காக இருக்கணும். இந்த வாரம் பேலன்சிங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கான நியூ ப்ரப்போசல் வருது. ஓகேங்களா? ஒரு சிலர் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கீங்க. ஸ்ட்ரகிள்லேயே நான் உங்களோட நியூ அந்த பிகினிங்ஸ்க்காகவும் உங்களோட ஃப்யூச்சருக்காக, உங்களோட லைஃப் பார்ட்னருக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் கொஞ்சம் ஃபெயிலியரும் இருக்குது. அதெல்லாம் தாண்டி நீங்கள் நான் என்னால் இது பண்ண முடியும், நான் இந்த சூழ்நிலையிலேருந்து வெளில வர முடியும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கீங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு 7 சக்ரா இம்பேலன்ஸ்டில் இருக்குது. உங்களோட 6 சக்ரா கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் நீங்கள் நினைக்கிற அந்த பர்சன்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு கால்ஸ், இல்லைனா மெசேஜ், இல்லை டைரெக்டாகவே உங்களை மீட் பண்ணுறதுக்கோ, இல்லைனா ஏதாவது ஒரு கிஃப்ட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கோ சான்சஸ் இருக்குது. ஓகேவா? நீங்கள் இந்த வாரம் பேலன்சிங்காக இருக்கணும் கைஸ். உங்களுக்கு ஏன் அந்த அன்பேலன்சிங் இருக்குது, எமோஷ்னல் லாக் ஏதாவது இருக்கா, எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பர்சனல் ரீடிங்க்கு வாங்க. ஓகேவா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுது. அதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. இந்த பழைய விஷயங்கள், உங்களோட இந்த பாஸ்டில் நடக்கிற
அதே விஷயங்கள்லேயே மூழ்கி இருக்காதீங்க. ஓகேவா? மூன் எனர்ஜி வந்து ரைஸ் பண்ணிக்கோங்க. மூன் எனர்ஜி பவர் உங்களுக்கு தேவை. உங்களோட இன்ட்யூஷன் சரியாக ஒர்க் ஆகலை, அன்பேலன்ஸில் இருக்கீங்க, ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க. ஒரு சிலர் ரிலேஷன்ஷிப்பில் லேக் ஆகிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்ஸ் அதாவது உங்களோட லவராக இருக்கலாம். இதை நீங்கள் பார்க்குறவங்க ஒரு சில பேர் லவராக இருப்பீங்க, இல்லைனா மேரேஜான கப்பிளாக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து திருமணத்தில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, திருமண லைஃப்பில் மேரேஜ் லைஃப்பில் ப்ராப்ளம் ஓடிட்டுருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு அன்பேலன்சிங்கான உங்ககிட்ட இருக்க விஷயங்களை நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணுங்கள், மைனஸில் இருக்கிறத ப்ளஸ் பண்ணுங்கள். சரியா? நீங்கள் வந்து ரொம்ப அன்பேலன்ஸில் நெகட்டிவான தாட்டை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான விஷயங்களை தான் நீங்கள் இது பண்ணுவீங்க. உங்களோட இன்ட்யூஷன் ஒர்க் ஆகாது. சரியா? ஸோ உங்களோட இன்ட்யூஷன் பவரை ரைஸ் பண்ணுங்கள். அதுக்கு என்னென்ன ஸ்டெப் உங்களுக்கு தெரியுமோ அதை செய்யுங்க. உங்களுக்கு மெடிடேஷன் தெரிஞ்சால் மெடிடேஷன் பண்ணுங்கள். ஓகேவா? கடவுள்கிட்ட ப்ரேயர் வைக்கிறீங்களா, ப்ரேயர் வைங்க. இதை பார்க்குறவங்க மோஸ்ட் ஆஃப் ரொம்ப ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. இறைவனோட ரொம்ப வந்து கனெக்டிவான பர்சனாக கூட இருப்பீங்க. மேபி உங்களுக்கு வந்து இன்ட்யூஷன் ஏன் இப்போ திடீர்னு இந்த மாதிரி இருக்குன்னா, உங்களோட இன்ட்யூஷன் பிரேக் ஆகுதுக்கு காரணம் சில இந்த விஷயங்கள்லாம், இந்த பாஸ்ட்டு ஃபெயிலியர்ஸ்லாம் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் பண்ண பர்சனை பற்றி நினச்சி வரி பண்ணுறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் பற்றியும் சில பேருக்கு வந்து கொஞ்சம் பயம் இருந்துகிட்ருக்கு, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் போயிட்டுருக்கு. ரொம்ப ஸ்டெப் எடுக்கிறீங்க, முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் அந்த சக்ஸஸை ரீச் ஆக முடியல சொல்லி அது எல்லாமே உங்களுக்கு சரியாகும். நான் சொல்கிற இதை சில விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னாலும் டிவைன் பாத் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்குது. ஓகேவா? டிவைன் பாத்தை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குட் கர்மா ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா? காட் பிளஸ் யூ. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் சில பேர் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டினால ரொம்ப அஃபெக்ட் ஆகி உங்கள் சூழ்நிலையே ரொம்ப தலைகீழாக ரொம்ப இதுவாக இருக்குது, டஃப்பாக போயிட்டுருக்கு. ஓகேவா? இதுக்கு காரணம் ஒரு ஃபீமேல் எனர்ஜி, ரொம்ப வந்து வெல் செட்டில்டு லக்ஸூரியஸாக வாழ்கிறவங்க அவங்க. ஓகேவா? அவங்களோட டிஸ்டர்பன்ஸ்னால உங்கள் சூழ்நிலை வந்து அப்படியே ரொம்ப பின்தங்கி இருக்குது. இந்த சூழ்நிலையிலேருந்து சீக்கிரம் நீங்கள் வெளியே வருவீங்க. உங்களுக்கான விஷயங்களில் நீங்கள் தேட ஆரம்பிங்க. உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன பிளாக்கேஜஸ் இருக்குது, ஆறா சக்கரா பிளாக்கேஜஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரகங்களோட நிலவரங்கள்லாம் எப்படி இருக்குது, அதிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. கிரகங்கள் வந்து ப்ளஸில் இருந்தாலும் மைனஸில் இருந்தாலும் சரி, உங்களோட பவரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு சில விதிமுறைகள்லாம் நாங்கள் இப்போ குருமார்கள் அடுத்த கார்டு பாருங்கள், குருமார்களோட அந்த கைடன்ஸ் எடுத்துக்க சொல்கிறாங்க. அடுத்தது லாஸ்ட்டாக குரு வந்துட்டார். இதுக்கு முன்னாடி ஹை பிரிஸ்டஸ் வந்தாங்க. அந்த இன்ட்யூஷன் பவர் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து அது கம்மியாக இருக்குது, மூணு எனர்ஜி கம்மியாக இருக்குது. இறை வழிபாடு பண்ணணும். ஓகேவா? ரொம்ப வந்து இறைவன் மேலே நம்பிக்கை இல்லாமலாம் இருக்கக்கூடாது. இறைவன் இல்லாமல் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. உங்களோட ஆசைகளும் உங்களோட தேவைகளையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா இறைவன் கொடுக்குற எல்லா நல்ல விஷயங்களையும் நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. இயற்கை வந்து எப்போவுமே அமைதியாக நிதானமாக செயல்படுது. இயற்கை எதுக்காகவும் வந்து வேகமாக வந்து இப்போது 24 ஹவர்ஸை வந்து 18 ஹவர்ஸாக மாற்றுதா, இல்லை 11 ஹவர்ஸாக மாற்றுதா, இல்லை 10 ஹவர்ஸாக மாற்றுதா? 24 ஹவர்ஸ்னால் 24 ஹவர்ஸ், 12 ஹவர்ஸ் டேவும் 12 ஹவர்ஸ் நைட்டாகவும் வச்சுருக்கு. அது வேலையை கரெக்டாக காலையில் எத்தனை மணிக்கு வந்து சூரியன் உதிக்கணுமோ உதிக்கிறார், எந்த டைமுக்கு சன்செட் ஆகணுமோ பண்ணுறார், எப்போ நிலா வரணுமோ, எப்போ வந்து நில ஒளி நம்ம பூமியில் படணும்னு இருக்கோ அந்த டைமுக்கு அவர் கரெக்டாக அவர் வேலையை பார்க்குறார். நட்சத்திரங்களோட வேலையை அவங்க பார்க்குறாங்க. பஞ்சபூத சக்தியும் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக அந்தந்த டைமுக்கு அழகாக பண்ணிட்டு வராங்க ரிலாக்ஸாக. நீங்கள் ஏன் ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட் பண்ணுறீங்க? நீங்கள் என்ன அந்த பிரபஞ்சத்தோட பெரிய ஆற்றலா? நீங்கள் உங்களோட வைப்ரேஷன் என்ன, ஃப்ரீக்குவென்சி என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன் ஃப்ரீக்குவென்சியில் நீங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களை வந்து நெகட்டிவ் எவ்வளோ இந்த சொசைட்டி வந்து நெகட்டிவான விஷயங்களையே மூழ்கடிச்சிட்டு நீங்கள் அதிலே தான் உட்காந்துருக்கீங்க. உங்களை நோக்கி வர நல்ல விஷயங்களை ஈர்த்து இப்போ குருமார்கள் சொல்கிற விஷயங்கள், அவங்க வாயிலிருந்து வர வார்த்தைகள் வந்து கடவுளோட வார்த்தைகள். அவங்க ஒன்றும் சும்மா சாதாரண, இது வந்து நீங்கள் பார்க்குறது முருகர் வழிபாடு பண்ணுறவங்களா இருப்பீங்க, இல்லைனா சாயப்பா வழிபடுறவங்களா இருப்பீங்க,
இல்லை வேறு ஏதாவது குருமார்களுடைய அந்த இது வந்து ஃபாலோவராக இருப்பீங்க. ஆனால் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் சாய் வேறு கிடையாது, நம்ம முருகர் வேறு கிடையாது, கர்த்தர் வேறு கிடையாது. ஓகேவா? நீங்கள் கர்த்தரை வணங்கினாலும் சரி, அல்லாவை வணங்கினாலும் சரி, எல்லோரும் வந்து சாய்க்குள்ளே வந்துடுவீங்க, எல்லோரும் முருகருக்குள்ளே வந்துடுவீங்க. எல்லாம் நீங்கள் வழிபடுற அந்த பேர் தான் வேறவாக இருக்கும், ஆனால் டிவைனோட பவர் ஒன்று தான். அவங்கெல்லாம் நிதானமாக தான் பொறுமையாக அவங்கவுங்க வேலையை அந்த கரெக்டாக பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்கள் என்னத்துக்கு ரொம்ப அவசரப்படுறீங்க? நிறைய மக்கள் வந்து அவசரம் அவசரம் அவசரம். ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறோம்மா, ஒரு விஷயம் ஒரு இறைவன் கொடுக்குறாரா, அதை வந்து கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி அந்த பிளஸ்ஸிங்கை வாங்கிக்கணும். நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறதுனால எதுவும் இன்றைக்கே நான் விதைச்சி சாயந்தரத்துக்குள்ளே நான் வந்து அறுவடை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது முடியுமா? ஓகேவா? நீங்கள் கேட்குற விஷயம், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், குழந்தை பாக்கியம் பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு 10 வருஷமாக குழந்தை இல்லை, 15 வருஷமாக குழந்தை இல்லை, திடீர்னு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்குது. கஞ்சிவானா அன்றைக்கி மறுநாளே எனக்கு வந்து நான் வந்து குழந்தை வந்துடணும்னு சொல்லி நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுவீங்களா? அது எவ்வளோ முட்டாள்தனமான அறிவியலியான ஒரு விஷயம். அதே மாதிரி தான் நீங்கள் ஃபைனான்ஸ்க்காக ட்ரை பண்ணுறதுக்கும் குருமார்கள் உங்களுக்கு கொடுக்குற அந்த கைடன்ஸை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் எங்கே லேக் ஆகுறீங்களோ அந்த லேகிங் எங்கே ஒரு ஃபஸ்ட்டு நல்ல ஒரு புத்தியுள்ள பிள்ளைங்கள்லாம் நம்ம எந்த இடத்துல கரெக்ட் ஆகுதோ நம்ம அந்த விஷயம் தெரிஞ்சாலே அவங்க வந்து உஷாராகிடுவாங்க. ஓகே, நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகிறோமா, இதுலேருந்து நம்ம வெளியே எக்ஸிட் ஆகிட்டணும் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து வெளில வருவாங்க. வெளில வந்து அவங்களுக்கான விஷயங்களை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் முக்கால்வாசி அந்த ஃபெயிலியர், நான் இப்படி பண்ணனே, நான் இவ்வளோலாம் பண்ணனே, அவ்வளோலாம் பண்ணனே. கடவுள் உனக்கு எவ்வளவோ கொடுத்துட்டுருக்காரு, அதெல்லாம் நீ என்னைக்காவது நினைக்கிறியா? என்றைக்காவது நீங்கள் வந்து நன்றி உணர்வோடு இருக்கீங்களா? நீங்கள் கொடுக்குற தண்ணிக்கும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நன்றி சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் உடுத்துகிற உடைக்கு நன்றி சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நன்றி சொல்லியிருக்கீங்களா? இத்தனையும் கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்கிறீங்களா? நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய கைடன்ஸ் கொடுக்குறாங்க, எவ்வளோ அறிவு எவ்வளோ ஞானத்தை கொடுக்கணுமோ, எப்படியெல்லாம் சைன் காமிக்கணுமோ கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் தான் ஃபாலோ பண்ணிக்கணும், ஃபாலோ பண்ணி முன்னுக்கு வரணும். உடனே நடக்கணும், எனக்கு உடனே நடக்கணும் அப்படின்லாம் வந்து இறைவனை வந்து இது பண்ணக்கூடாது, நிந்திக்கக்கூடாது. ஓகேவா? அந்தந்த காலகட்டம் வச்சுருப்பார். நீங்கள் பண்ண கர்மா, நீங்கள் பண்ண பேட், நீங்கள் பண்ணுற ப்ளஸ்ஸு மைனஸ்க்கான விஷயங்களை நீங்கள் வந்து பண்ணிவிட்டு அவர்கிட்ட வந்து நீங்கள் எனக்கு இது நடக்கலைன்னா உங்கள் கர்மாவை குறைக்கிறாரு. கர்மாவை குறைய தான் உங்களோட ப்ளஸ் கர்மாவை ரைஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கான அந்த ப்ளஸ் விஷயங்கள் நடக்கும். அது வரைக்கும் பொறுமை வேணாமா? அந்த பொறுமை நம்பிக்கை எங்கே போகுது? நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கிறவன் பாக்கியவான். அவ்வளோதான். இதை கர்த்தரும் சொல்லிட்டாரு, சாயும் சொல்லிட்டாரு. என்கிட்ட வரவன் பொறுமையாக நம்பிக்கையாக இருக்கணும். நீ பண்ண கடவுள் உங்களுக்கு வந்து எந்த கஷ்டத்தையும் அவர் கொடுக்கல, எல்லாத்தையும் நீங்கள் தான் ஏற்படுத்திக்கினீங்க. இந்த வாரம் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் கைஸ். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. அதில் வந்து தேர்ட் பார்ட்டி சில பேர் இருக்காங்க, அது வந்து ஒரு சிலருக்கு சொல்கிறாங்க. கொஞ்சம் அது வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக கூட இருக்கலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு கூட்டு தொழில் நல்ல ஒரு இது கொடுக்கும், பெனிஃபிட் கொடுக்கும். ஒரு சிலர் நீங்கள் வந்து தனியாகவே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் எந்த பெனிஃபிட்டும் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ஜாயின் பண்ணி நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? ஆனால் ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி கன்ஃபார்மாக இருக்குது. அது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லைனா ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த இடத்துல மேபி இருக்கலாம். ஸோ ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த இடத்துல லேக் ஆகுறீங்கன்னு பாருங்கள். இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். சரியா? கண்டிப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு ஞானம் பிறக்கும். ஒரு தெளிவான முடிவு எடுத்து ஒரு நியூ டைரக்ஷன் நீங்கள் போவீங்க. உங்களுக்கான ஒரு வழிகளில் நீங்கள் பயணிக்க போவீங்க. ஓகேவா? குருமார்களோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. அவங்க கொடுக்குற சைனப் அப்படியே வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே சக்ஸஸ் ஆகுங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குதுப்பா, கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதையும். ஸோ உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணக்கூடிய, உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் இந்த வாரத்தில் கண்டிப்பாக வராங்க. ஒரு சிலருக்கு நியூ ப்ரப்போசல் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. சரியா? ஃபர்தராக வந்து ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். இப்போ தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், உங்களோட இன்ட்யூஷன் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, அதனால் இன்ட்யூஷன் பவரை ரைஸ் பண்ணுங்கள்.
மெடிடேஷன் பண்ணுங்கள், கடவுளோட ப்ரேயர் பண்ணுங்கள், அவங்க கூட ரொம்ப டிவைன் இதில் வந்து கனெக்டிவாக இருங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள். அப்புறமா ரீகன்சிடர், ஒரு சில விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ரீகன்சிடர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த வாரத்தில் வருது கைஸ். அதுக்கப்புறம் இட்ஸ் அப் டு யூ. இது இவ்வளவும் கைடன்ஸ் கொடுத்துட்டாரு. குருமார்களோட ஆசீர்வாதம் இருக்குது. குருமார்கள் கொடுக்குற அந்த அட்வைஸை கேட்டு நடந்துக்கோங்கன்னு சொல்லி கைடன்ஸ் கொடுக்குறாங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான அந்த நியூ லைஃப் பார்ட்னர், நியூ லைஃப் கண்டிப்பாக இருக்குது. டைமிங் வந்து நல்லா உங்களுக்கு வந்து மாறி வருது. ஓகேவா? ஸோ அந்த குட் லக் வரதை பிடிச்சிக்கோங்க. யாருக்காவது உங்களுக்கு டவுட் இருக்குது, இதை பற்றி ஃபர்தர் ஏதாவது உங்களோட பர்சனல் ரீடிங் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரியா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.